ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம பால் இல்லாமல், பால் பவுடரும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டான டீ தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். உண்மையிலேயே நிறைய பேருக்கு டீ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு சிலர் உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும், சரியாக பசி எடுக்காதுன்னு சொல்லி சாப்பிட மாட்டீங்க. ஆனால் இது பார்த்த அப்புறம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நான் இந்த மாதிரி அருவாமனையில் தேங்காயை நல்லா துருவிக்கிறேன். நீங்கள் தேங்காய் துருவியும் எடுத்துக்கலாம், இல்லைனா மிக்ஸி ஜாரில் கூட போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். துருவின மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நான் முதல்ல எல்லாத்தையும் துருவிடுறேன், அப்புறமா காட்டுறேன். இது இந்த மாதிரி அருவாமனையில் நம்ம மேலே இந்த மாதிரி வச்சுருக்கோம். இதில் திருவுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா மெலிசாக வரும். அதோட நம்ம ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடும்போது, இப்போ பொரி சாப்பிடும்போதோ அவல் சாப்பிடும்போதோ அதிலெல்லாம் போட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக துருவிட்டு போட்டோம்னா, இது நம்ம தேங்காய் துருவல் வச்சுருப்போம் இல்லைங்களா, அதுலேயும் துருவுவோம். இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப குட்டி குட்டியாக வரும். அதோட அந்த தோல் வராது. மேலே ரெட்டாக இருக்கு இல்லையா, அதை நம்ம உள்ளுக்குள்ளே துருவினா தான் வரும், இல்லை நம்ம மேலாக துருவிட்டு விட்டுட்டோம்னா வராது. இந்த மாதிரி நல்லா ஃபைனாக துருவி எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இந்த கிண்ணத்தில் நான் ஏற்கனவே கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக தான் இருக்குது பாருங்கள். இந்த சுடு தண்ணியில் நம்ம இந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் அளவுக்கு சுடுதண்ணி இருக்கும். அதில் இந்த தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நல்ல கையில் பிசைஞ்சு நம்ம இதை பால் எடுக்க போகிறோம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை நல்ல இந்த மாதிரி ஒரு துணியில் போட்டு புழிஞ்சு இந்த மாதிரி ஜூஸ் எடுத்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி தேங்காய் நம்ம இந்த மாதிரி கையிலேயே பிடிச்சி இப்படி நல்லா பிசைஞ்சணும். சுடுதண்ணி கொஞ்சம் போட்டோம்னா அந்த பால் அதுவே தன்னால் வந்துடும். இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்போ தான் மிக்சியெல்லாம் பயன்படுத்தி எடுப்போம். அப்போல்லாம் இந்த மாதிரி தான் துருவிட்டு அதை கையில் இப்படி நல்லா புழிஞ்சிட்டு அதை எடுத்துருவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், சுடுதண்ணியில் போட்டு நம்ம இந்த மாதிரி பிசையும் போதே நல்லா அந்த பாலெல்லாம் வெளியில் வந்தது, தேங்காய் பால். இதே மாதிரி இல்லைனா நீங்கள் இப்போ பொதுவாக எப்பவும் எப்படி தேங்காய் பால் எடுப்பீங்களோ, உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா அழுத்தி புழிஞ்சிட்டோம்னா இப்படி பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதை நம்ம வடிகட்டிட்டு இந்த தேங்காய் பால் தனியாக எடுத்துக்கலாம். இந்த தேங்காய் துருவுனது நம்ம தனியாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை என்ன பண்ணலான்னு சொல்லி லாஸ்ட்டாக வீடியோ கிளிப்பில் பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், புழிஞ்சிங்கன்னா இந்த தேங்காய் மட்டும் தனியாக தொக்காக தெரியும். அந்த அளவுக்கு இதை நம்ம கையில் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். இப்போ அடுத்ததாக நான் இதை பிழிஞ்சு பால் எடுத்து வடிகட்டி எடுத்துக்கிறேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் பேனில் கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/2 கப் தண்ணி வச்சாச்சு. அதில் டீத்தூள், சர்க்கரை, இனிப்புக்கு ஏற்ற மாதிரி அடுப்பு நல்லா பற்ற வச்சு நம்ம இந்த டீ தூள் சர்க்கரை தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். டீலேருந்து அந்த டிகாஷன்லாம் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கடுத்து நான் இங்கே மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகு சேர்த்துடுறேன். மிளகு பவுடர் நல்லா இடித்து பவுடர் பண்ணி வச்சது, அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் நேரம் இது கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பித்த அப்போ நம்ம இந்த தேங்காய் பாலை இதோட சேர்த்துடணும். பாருங்கள், நல்லா ஒரு கிண்ணம் ஃபுல்லாக தேங்காய் பால் வந்திருக்கு. இந்த துருவினது இப்படி எடுத்து வச்சுருக்கோம். இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், என்ன செய்யலான்னு சொல்லி நம்ம வீடியோ கடைசியில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ இந்த தேங்காய் பாலை இப்படி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா பேனை ஒரு கலக்கி அப்படியே கொதிக்க வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எண்ணெய் தேங்காய் பால்லேருந்து எப்படி தெரியுது. வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, அல்சர் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு குடிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்குது, இல்லை ஜுரம் வர மாதிரி இருக்குது, கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா அப்போவும் நீங்கள் இதை செஞ்சு குடிக்கலாம். உடனே உங்களுக்கு சரியாயிடும். இது ஹோம் ரெமெடினே சொல்லலாம், அந்தளவுக்கு இது நல்லா வேலை செய்யும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இப்போ நல்லா கொதிக்க வச்சாச்சு, கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம
இதை இறக்கி வடிகட்டிட்டோம்னா டீ வந்து நமக்கு ரெடி ஆகிடும். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான், தேங்காய் பால் டீ ரெடி ஆகிடுச்சு. செம்ம வாசனையாக இருக்குங்க. அதோட குடிக்கும்போது அதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம டீ தூள் வந்து ஏற்கனவே தண்ணியில் நல்லா இறங்கியிருந்தது நம்ம தேங்காய் பாலோட. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இறக்கிடலாமா? இறக்கிட்டு நம்ம இதை வடிகட்டினோம்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பாலோ பால் பவுடரோ பயன்படுத்தாத டீ ரெடி ஆகிடும். இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கி வடிகட்டியாச்சு. வடிகட்டிட்டு நீங்கள் கிண்ணம் இல்லை கிளாஸ் எப்படி பயன்படுத்தி டீ குடிப்பீங்களோ அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக சூப்பராக வாசனையாக டீ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த தேங்காய் துருவல் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். தேங்காய் துருவல் வந்து நம்ம சத்து மாவு வந்து வாங்குவோம் இல்லைங்களா, அதாவது சின்ன பசங்களோட ஸ்கூலில் கொடுப்பாங்க இல்லையா, குட்டி ஸ்கூல்னு சொல்லுவோமே, அங்கன்வாடி குட்டி ஸ்கூல் அந்த மாதிரி சொல்லுவோம். இது வந்து இங்கே அதாவது ஒடிஷாவில் கிடைக்கிற சத்து மாவு இப்படி தான் இருக்கும். இது வந்து அவல், அதுக்கப்புறம் கோதுமை, பாதாம் அந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி செஞ்சது. நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த பேபி ஃபுட்டும் இருக்கும். அதாவது ஹெல்த் மிக்ஸ் பவுடர்னு சொல்லி நம்ம வேக வைக்காமல் அப்படியே இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்குறதுன்னு சொல்லி ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் பார்க்கலன்னா செக் பண்ணி பாருங்கள். இது அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லை உங்களுக்கு வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற சத்து மாவோட இந்த தேங்காய் வந்து நம்ம வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த துருவல், அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா வெறும் கடாயில் வறுத்து அந்த பவுடரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு மாதிரி கலந்துட்டு சின்ன சின்ன தோசையாக ஊற்றி கொடுத்திங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததா இல்லை டீ பிடிச்சிருந்ததான்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக நம்ம சேனலில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டான புது வீடியோவாக வரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் வீட்டுக்குள்ளேயே பத்திரமா இருங்க. கொரோனா காலம் முடிகிற வரைக்கும் சேஃபாக இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.